கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாதப்பா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு வரும்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற. ஸோ இந்த வாரம் ஒரு வழியா முடிஞ்சு விஜய் சேதுபதியோட எபிசோடு வந்துருச்சு. வாரம் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு இருக்கதான் செய்யுது. சரிங்களா, வீடியோல எவிக்ஷன் அப்டேட் தான் பார்க்க போறோம். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். ஸோ வாரம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட ஒரு இந்த வாரமாவது மாத்திடுவாரா, இந்த வாரமாவது கேட்டுருவாரா, இந்த வாரமாவது விஜய் விசால கண்டிச்சிருவாரா, இந்த வாரமாவது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாம நார்மலா பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி வாரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் விஜேஎஸ் எபிசோடு வரும்போது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரமாவது மாறுதான்னு பார்ப்போம். என்னோட கேள்வியும் அதே தான். இந்த வாரமாவது விஜய் சேதுபதி அவர்களே மாத்துவீங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வாரத்தோட எவிக்ஷன் யாரு, நீ ஏன்டா எடுத்தோடனே ஒரு பாட்டு பாடின அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு போட்டு விட்டாங்க. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா பேட்டை மூவில இருந்து வர்ற பாட்டு. அதுல இந்த ஒரு லைன் ஸ்பெசிபிக்கா இந்த விஷயங்களும் கனெக்ட் பண்ணும். இந்த வாரத்தோட எவிக்ஷன் லிஸ்ட்ல 4 பேர் இருக்காங்க. வர்ஷினி, மஞ்சேரி, சிவகுமார், ரியா. அதாவது வயல் கார்டுல வந்ததுல ராணுவ மட்டும்தான் ஏறி மேல போயிருக்கான். பாக்கி 4 பேர் கீழே தான் இருக்காங்க. ரயான் நாமினேஷன்ல வரல. எவன் மொக்க அப்படின்னு சொன்னாங்களோ அவன் 2வது இடத்துக்கு போயிட்டான். அது பிஆர் ஓட்டு மற்ற ஓட்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அவன் 2வது இடத்துக்கு போயிட்டான். பட் நம்ம இங்க இவர் இருக்காருல்ல சிவகுமார் பாத்தீங்கன்னா நேற்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தப்பையும் சரி, மற்ற இடங்கள்ல பேசும்போதும் சரி, அதிகமா சொன்ன பேர் பாத்தீங்கன்னா ராணுவ தான். ராணுவுக்கு ராணுவ ஒழுங்கா விளையாடாத மாதிரி தெரியுது. எனக்கு கூட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ராணுவுக்கு தான் கொடுக்கணுங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம அதிகமா பார்க்க முடிஞ்சிச்சு. சரிங்களா, நிறைய இடங்கள்ல ராணுவ பத்தி சிவகுமார் சொன்ன விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு தெரியறது ஒண்ணுதான். இந்த பாட்டுக்கும் சிவகுமாருக்கும் ஒரே ஒரு சம்மந்தம் இருக்கு. கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணி போயிட்டு இருக்காங்கிறது தெரியாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் நீ அதை பண்ணணும், இதை பண்ணணும், கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்குது. எனக்கு இந்த பாட்டுக்கும் சிவகுமாருக்கும் ஏதோ கனெக்டிவிட்டிமா இருந்துச்சு. பத்தாவதுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா சிவகுமார் ஒரு அந்த வார்டன் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தானே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே இப்படி வளர்த்துக்கிட்டு நடந்து வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரஜினியை அவர் காமிச்சிருந்தார் அந்த இதுல இருந்தா சொல்லணும். ஸோ அதனால ஒரு ஹிண்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரியா, ஃபைனலி இந்த வாரத்தோட எவிக்ஷன் டபுள் எவிக்ஷனா இருக்கலாம். இந்த வாரத்துல வெளியில போகக்கூடிய ஆள் ரியா. சரிங்களா, ரியா தியாகராஜன், நாகப்பிரியா தியாகராஜன் தான் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெளியே போறாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள். பட் அவங்கள அனுப்பி விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கு மியூசிக் சைட்ல யாராவது இந்த ஒரு வாரத்துல எவனாவது பார்த்துருப்பான். ஸோ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வர்ஷினிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் வெளில வந்த எவிக்ஷன் அப்டேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரியாவுடையது. ரியா தான் வெளில போறாங்க அப்படிங்கிறதா. ஸோ 2வது சிவகுமாரா இருக்குமா அப்படிங்கிறது என்னோட டவுட். டபுள் எவிக்ஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மிட்வீக் எவிக்ஷன் அடுத்த வாரத்தில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மிட்வீக் எவிக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேற்று நைட்டு பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு வந்த பொருட்கள், பேப்பர் பேனா அந்த பொருட்கள்லாம் திருப்பி வைக்கல அப்படின்னா வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பயங்கர ஒரு கோவத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப ஆளுகளை உள்ள வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அடுத்தடுத்து தட்டி தூக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் என்னுடைய கேள்விகள் 3 தான். சரிங்களா, ஒன்னே ஒண்ணுதான் விஜய் சேதுபதிட்ட கேட்க வேண்டியது. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரமாவது கேமை மாத்துவாரா அப்படிங்கிறது. 2வது, டபுள் எவிக்ஷன்ல போனா சிவகுமார், வர்ஷினி, மஞ்சேரி. ரியா போயிட்டாங்கிறது கன்ஃபார்ம். சிவகுமார், வர்ஷினி, மஞ்சேரி இந்த 3 பேர்ல யாரா இருக்குங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல போட்டுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.